மேஷராசி அன்பர்களே, செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்குள் சஞ்சரித்த குரு பகவான் இந்த வருடம் 2024 மே 1 முதல் 2ஆம் இடத்தில் உங்களுக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். பணவரவு தாராளமாகவும், நினைப்பதை செய்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பாக்கியாதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது முன்னேற்றம் தருவார், உயர் பதவிகள் தருவார், மகிழ்ச்சியை அதிகரிப்பார், வருமானம் அதிகரிக்கும், இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். முன்னேற்றம் தருவார். சத்ருஸ்தானத்துக்கு குரு பார்வை உண்டாவதால் சங்கடம் விலகும், உடல்நிலை சீராகும், வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும், வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் தொழில் வேலையில் தடை விலகும், தொழில் முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் வருமானம் பல வழியிலும் வரும், தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் வந்து சேரும். ராகு விரயஸ்தானத்திலும் கேது சத்ருஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் நிலையிலும் நட்சத்திரநாதன் கேதுவால் செல்வாக்கு உயரும். உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும். மறைமுக தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவர். படிப்பை முடித்தவர்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைக்கும். சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்ற அமைப்பில் ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரையிலும், செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரையிலும், 2025ஆம் வருடம் ஜனவரி 14 முதல் மார்ச் 14 காலங்களில் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். செல்வாக்கு உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த வருமானம் வரும். 2ஆம் இடத்திலுள்ள குரு வசந்த காலமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உயரும், குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும், அந்தஸ்து உயரும், எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும், தொழிலில் தடைகள் விலகும், தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீர்கள், விற்பனை அதிகரிக்கும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும், உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும், திறமைக்கேற்ப பொறுப்பு கிடைக்கும், அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும், விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும், வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விளங்கும். மாங்கல்ய ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் கணவரின் உடல்நிலை சீராகும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், கல்வி முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்கும் எண்ணம் நிறைவேறும், வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும். உங்களுடைய உடல்நிலை என்று பார்க்கும் பொழுது ராசி அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உடல்நலை குறைவுக்கு ஆளாகி இருப்பீர்கள். இந்நிலையில் குரு பார்வை ரோக ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டாவதால் அவற்றிலிருந்து நிவாரணம் உண்டாகும். குடும்பத்தில் சங்கடம் விலகும், எதிர்பார்த்த வரவால் புதிய சொத்து சேரும், வாக்கை நிறைவேற்றுவர்கள், சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் காலம் வருகிறது. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரையில் முயற்சியை கைவிட மாட்டீர்கள். குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சங்கடங்கள் விலகும், விரயம் கட்டுப்படும். ஜென்மகுரு அலைச்சலை அதிகரிப்பார் என்றாலும் லாபாதிபதி என்பதால் வருமானம் பல வகைகளில் வரும். திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு என அனைத்தையும் வழங்குவார். குருவின் பார்வைகள் 5, 7, 9ஆம் ஸ்தானங்களில் பதிவதால் செல்வாக்கு உயரும், பதவி உயர்வு ஏற்படும், உயர்கல்வி விருப்பம் நிறைவேறும், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகும், புத்திர பாக்கியம் ஏற்படும், திருமண வயதினருக்கு வரன் வரும், தம்பதி ஒற்றுமை உண்டாகும், நண்பரால் நம்பி பணம் திரும்பி வரும், கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், பிரிந்த தம்பதிக்குள் சமரசம் ஏற்படும், தந்தை வழியில் நன்மை அதிகரிக்கும். சனி 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பணியில் நெருக்கடி அதிகரிக்கும், எதிரியால் சங்கடம் ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும், வேலை பளுவால் மனம் சோர்வடையும். லாபஸ்தான ராகுவால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், பணம் பல வழிகளில் வரும், வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும், தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் போட்டியில்லாத நிலை ஏற்படும், வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்கள் கைகூடி வரும். ஜூலை 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை மற்றும் அக்டோபர் 18 முதல் நவம்பர் 15 வரை மற்றும் அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி 13 முதல் ஏப்ரல் 13 வரை உள்ள காலகட்டங்களில் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் உள்ளதால் செல்வாக்கு உயரும், பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், அரசு வழியில் ஆதாயம் உயரும், தொழில் வளர்ச்சி, எதிர்பார்த்த வருமானத்தை வழங்குவீர்கள். குருவின் சஞ்சாரம் பார்வை லாபஸ்தான ராகுவும்
120 நாட்கள் சூரியனும் உங்கள் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர். பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். சொத்து சேர்க்கை ஏற்படும். உண்ணவும் உறங்கவும் நேரமில்லாத அளவிற்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். தொழில் நஷ்டத்தில் இயங்கி வந்த நிலை மாறி லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பர். நெருக்கடி, போராட்டம் இவை மாறும். உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு இக்காலத்தில் வரும். விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். குடும்பம் வேலையில் செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை உண்டாகும். பொன் பொருள் சேரும். திருமண வயதினருக்கு நல்ல மனவாழ்வு அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விரும்பிய பாடத்தில் சீட் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சிகளும் நிறைவேறும். உடல்நிலையில் அலைச்சலால் உடல் பாதிப்பு உண்டாகும். சிலருக்கு சுவாச பிரச்சனை, சிறுநீர் தொற்று, இரத்த அழுத்தம் என ஏதாவது சங்கடம் தோன்றும் என்றாலும் சிகிச்சையால் நிவாரணம் உண்டு. குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதுடன் கோவில் திருப்பணிகளிலும் பங்கேற்பீர்கள். புதிய சொத்து வாகனம் வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். ரிஷபராசி அன்பர்கள் பரிகாரமாக அடுத்த ஒரு வருட காலகட்டம் தினமும் அம்மனை வழிபட்டால் நல்வாழ்வு அமையும். மிதுனராசி அன்பர்களே, புதனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் துணிச்சல் மிக்கவராகவும் நினைப்பதை அடையும் சக்தி மிக்கவராகவும் இருப்பீர்கள். சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு மே 1 முதல் விரய குருவாக சஞ்சரித்து செலவை அதிகரிப்பார். விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போக வாய்ப்புண்டு. ஏமாற்றுக்காரர்களின் பேச்சை கேட்டு பணத்தை இழக்க நேரலாம். கையிருப்பு கரையும். சோதனையை சாதனையாக மாற்றுவீர்கள். குருவின் பார்வை ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் கடன் பட்டாவது சொத்து வாங்குவீர்கள். வரவை விட செலவு அதிகரிக்கும். அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக மற்றவரிடம் கடன் வாங்கி சிக்கலுக்கு ஆளாக நேரும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். சனி பகவான் 9இல் சஞ்சரிப்பதால் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தோன்றும். எதிர்பார்த்த வருமானம் உண்டு. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். வேலை தொழிலில் பிரச்சனை நீங்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். 10இல் சஞ்சரிக்கும் ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். வேலையை விடும் எண்ணம் உருவாகும். விருப்பமில்லாத இடமாற்றம் வரலாம். நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். 4ஆம் இட கேதுவால் உடல்நலம் குறையும். வருகிற ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரையிலும், அடுத்த வருடம் மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரையிலும் சூரியன் உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முயற்சிகளை வெற்றியாக்குவார். உடல் பாதிப்பு குறையும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பை வழங்குவார். பணியாளர்கள் பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் காண்பர். அரசு வழியில் ஆதாயம் வரும். குருவின் பார்வைகளும் பாக்கிய சனியும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் உங்களுக்கு இந்த வருடம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பர். திட்டமிட்டு செயல்பட்டு பொருளாதார வளர்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். தொழிலில் புதிய முதலீடு. தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டாம். தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை. முடிந்தவரை பணியாளர்களை அனுசரித்தால் வருமானம் வரும். பணியிடத்தில் நெருக்கடி ஏற்படும். வேலை பளு கூடும். மறைமுக தொல்லை ஏற்படும். பதவி உயர்வு தள்ளி போகும். சலுகை பறிபோகும் என்றாலும் அமைதி காப்பது நல்லது. குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும். உடல் பாதிப்பால் மருத்துவ செலவு ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும். பெரியோரின் ஆதரவால் நன்மை காண்பீர்கள். பொன் பொருள் சேரும். திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும். படிப்பு மீது அக்கறை இருக்கும். விரும்பிய கல்லூரி பாடப்பிரிவில் சேர்வதற்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். உடல்நிலை ஒரு நேரம் போல மறுநேரம் இருக்காது. சிலர் இடுப்பு வலி, மூட்டு வலி, பரம்பரை நோய், தொற்று நோய், சுவாச பிரச்சனை, பிரஷர், சுகர் என அவதிப்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கூடும் என்றாலும் குடும்ப விவகாரத்தில் 3வது நபர் தலையிட வேண்டாம். எதிர்பார்த்த பணம் வரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். பிள்ளைகள் முன்னேற்றம் காண்பர். அவர்களின் மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். இந்த வருடம் அம்மனுக்கு மலர் சாத்தி வழிபட உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, சந்திரனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் தர்ம நியாயத்திற்கு கட்டுப்பட்டவராக இருப்பீர்கள். இதுவரை 10இலிருந்து நெருக்கடி உண்டாக்கிய குரு பகவான் மே 1 முதல் லாப குருவாக அதிர்ஷ்ட பலன் தர இருக்கிறார். நினைப்பது நிறைவேறும். மதிப்பு உயரும். இழந்ததை மீட்பீர்கள். தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். சொத்து சேரும். 11ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 5, 7ஆம் பார்வைகளை 3, 5, 7ஆம் இடங்களில் செலுத்துவதால் வாழ்வு வளமாகும். முயற்சி லாபமாகும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும். அதிர்ஷ்டம் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும்.
திருமண வயதினருக்கு வரன் அமையும். பிறந்த தம்பதி சேருவர். தொழிலில் வருமானம் உயரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரிப்பதால் உடல் பாதிப்பு ஏற்படும். அஷ்டம சனியால் பணியாளர்கள், அரசியல்வாதிகளுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும். விரும்பாத மாற்றம், செயல்களில் தடை ஏற்படும். சிலருக்கு வெளியூரில் வாழும் நிலை உருவாகும். விபத்து ஏற்படலாம். 3ஆம் இட கேதுவால் முன்னேற்றம் தோன்றும். துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். உடல்நிலை சீராகும். 9ஆம் இட ராகுவால் வருவாய் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும். இந்த வருடம் ஏப்ரல் 14 முதல் ஜூன் 14 வரையிலும், செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரையிலும், டிசம்பர் 16 முதல் அடுத்த வருடம் ஜனவரி 13 வரையிலும் உள்ள காலகட்டங்களில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் ஏற்படுவதால் முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்களுக்கு செல்வாக்கு உயரும். வேலை தேடியவர்கள் தகுதியான பணியில் அமர்வர். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். குருவின் சஞ்சாரம், பார்வை பலம் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர். தொழில் பணியில் ஆதாயம் அடைவீர்கள். சொத்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை தட்டும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ஏற்றுமதி, இறக்குமதி, டிரான்ஸ்போர்ட், மருத்துவம் செழிப்படையும். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கலைஞர்கள் முன்னேற்றம் அடைவர். தடைப்பட்ட பணம் வந்து சேரும். நெருக்கடி பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். திறமைக்கு ஏற்ப உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த பொறுப்பும் ஊதிய உயர்வும் உண்டாகும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சலுகை கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். குழந்தை பேறு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பணியில் எதிர்பார்த்த உயர்வு, சலுகை கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பொன் பொருள் சேரும். கல்வியின் மீது கட்டாய மாணவர்களுக்கு ஆர்வம் கூடும் காலகட்டம். அஷ்டம சனியாக இருந்தாலும் முயற்சி செய்து படிக்கும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாகும். விரும்பிய பாடப்பிரிவு, விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். சிலர் வெளி மாநிலம், வெளிநாட்டிற்கு செல்வீர்கள். உடல்நிலையில் இனம் புரியாத நோய்கள், பரம்பரை நோய், தொற்று நோய், விபத்தால் பாதிப்பு என மருத்துவ செலவுக்கு ஆளான நிலை இனி சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் லாபகுருவால் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். குடும்பம் உறவுகளிடமும் ஒற்றுமை உண்டாகும். தம்பதியர் கருத்து வேறுபாடு முடிவிற்கு வரும். பிரிந்த கணவர் மனைவியர் ஒன்று சேர்வர். எதிர்பார்த்த பணம் வரும். வீடு, மனை, நிலம், வாகனம் வாங்குவீர்கள். கடகராசி அன்பர்களே, பரிகாரமாக தினமும் நந்தீஸ்வரரை வழிபட்டு வர வாழ்வு வளமாகும். சிம்மராசி அன்பர்களே, சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் விடாமுயற்சியால் வெற்றி அடையக்கூடியவர்கள். இதுவரை 9 சஞ்சரித்து அதிர்ஷ்டத்தை வழங்கிய குரு மே 1 முதல் 10 சஞ்சரிக்கிறார். வேலையில் சங்கடம், செயலில் அவமானம் ஏற்படலாம். எந்த செயலிலும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் அவசியம். பணியாளர்கள் விரும்பாத இடமாற்றத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் என்றாலும் குரு பூர்வ புண்ணியாதிபதி என்பதால் நன்மை செய்வார். அஸ்தமனம் வக்ரம் அடைந்து நெருக்கடி குறைந்து நன்மை நடக்கும். குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களில் விழுவதால் சங்கடம் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறக்கும். எதிர்பார்த்த வரவு உண்டு. திருமண வயதினருக்கு யோகம் உண்டாகும். வீடு, வாகனம் வாங்குவீர்கள். வேலைக்காக முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவர். ராசிக்கு 7இல் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் பிரச்சனை தோன்றும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையற்ற நிலையும் மற்றவர்களால் தடுமாற்றமும் ஏற்படும். குறிப்பாக எதிர்பாலினத்தினால் உங்களுக்கு தடுமாற்றம் வரலாம். கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இட கேது 8ஆம் இட ராகுவால் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். வரவில் தடை ஏற்படும். வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். நிம்மதியற்ற நிலை உருவாகும். கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கில் பின்னடைவு ஏற்படும். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். இருப்பினும் மே 14ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலும், அக்டோபர் 18 முதல் நவம்பர் 15 வரையிலும், அடுத்த வருடம் 2025 ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரையிலும் உள்ள காலகட்டங்களில் சூரியனின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் ஸ்தானங்களில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில் வேலையில் இருந்த பிரச்சனைகள் மறையும். வருமானத்தை அதிகரிக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் சூழல் உண்டு. பொதுவாக 10ஆம் இடத்தில் வரும் குருவால் முயற்சிகள் தாமதமாகும். குருவின் பார்வைகளால் பிரச்சனை இடம் தெரியாமல் போகும். வரவு அதிகரிக்கும். கடன் அடைபடும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். ஆரோக்கியம் மேம்படும். 120 நாட்கள் சூரியனும்
90 நாட்கள் செவ்வாயும் உங்கள் நிலையில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குவர். தொழில் முன்னேற்றம் அடையும், வேலையில் உயர்வு உண்டாகும், நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் உண்டாகும், சொத்து சேரும். தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும். அதே நேரத்தில் ஊழியர்களின் ஒத்துழைப்பும் குறையும். 10ஆம் இட குருவால் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி தோன்றும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை என்ற நிலை வரும், அல்லது நீங்கள் அந்த மாதிரி நினைப்பீர்கள். சிலர் வேறு வேலை தேடவும் முயற்சிப்பீர்கள். விரும்பாத இடமாற்றம், பொறுப்பு மாற்றம் ஏற்படுவதுடன் அதிகாரிகளால் நெருக்கடியும் ஆளாகலாம். ஆனால் வேலையை முடிந்தளவு இருக்கும் வேலையில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் தொடர்வதே நல்லது. 10ஆம் இட குருவால் ஆட்சியும் வீழ்ச்சியாகும், செல்வாக்கும் செல்லாத வாக்காகும் என்ற நிலை ஏற்படக்கூடும். எனவே பெண்களுக்கு கவனமான தன்மை தேவை. ஆனால் குருவின் பார்வைகளால் குடும்பத்தில் நெருக்கடி விலகும், உடல்நிலை சீராகும். வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளின் முடிவு எதிர்பார்த்தபடி வரும். மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் நோய்கள் குறைய ஆரம்பிக்கும். பரம்பரை நோய், தொற்று நோய் பாதிப்பு விலகும். மருத்துவ சிகிச்சையால் கடும் நோய் கூட எளிதாக குணமாகும். குடும்பத்தில் குருவின் பார்வை கேதுவிற்கு உண்டாவதால் குடும்ப நிலை உயரும், தம்பதி ஒற்றுமை ஓங்கும், பணவரவு அதிகரிக்கும், சொத்துக்கள் சேரும் காலம். பிள்ளைகளின் மேற்கல்வி கனவு நனவாகும், பிரிந்தவர்கள் கூடுவர். சிம்மராசி அன்பர்களே, பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் அனுமன் மற்றும் சனீஸ்வர பகவானை வழிபட உங்களுக்கு சங்கடம் தீரும். கன்னிராசி அன்பர்களே, புதனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் அறிவும் செயல்திறன் கொண்டவராகவும் இருப்பீர்கள். குரு பகவான் மே 1 முதல் பாகியஸ்தானமான 9 சஞ்சரிக்கிறார். செல்வாக்கு உயரும், நினைத்ததை சாதிப்பதுடன் எதிர்பார்த்ததை அடையும் நிலை உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெற்றி ஏற்படும். பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், வியாபாரத்தில் வருமானம் உயரும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் 5ஆம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் புதிய சக்தி கிடைத்தது போல் உணர்வீர்கள். செல்வாக்கு உயரும். குருவின் 7ஆம் பார்வை ராசிக்கு 3 விழுவதால் முயற்சிகள் வெற்றி பெறும். துணிவுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். குருவின் 9ஆம் பார்வை 5ஆம் இடத்திற்கு உண்டாவதால் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு வரணமையும், வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். குருவின் பார்வையால் குறைகள் தீரும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி அதிர்ஷ்டங்களை அள்ளித்தருவார். உடல் பாதிப்புகளை அகற்றுவார். வழக்கு விவகாரத்தில் வெற்றி தருவார். வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும். செல்வாக்கு உயரும். எதிரிகள் சரணடைவார்கள். போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். ராகு கேது சஞ்சாரம் என்ற அமைப்பில் ஜென்ம கேதுவால் குழப்பங்கள் அதிகரிக்கும். வீண் சிந்தனை மேலோங்கும். தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும். செயலில் இழுபறி உண்டாகும். 7ஆம் இட ராகுவால் ஆசைகள் அதிகரிக்கும். எதிர்பாலினத்தினரின் வலையில் சிக்கலாம். இழப்புகள், சங்கடம் தோன்றும். தம்பதியருக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் சங்கடம் உண்டாகும். கவனம் தேவை. இருப்பினும் சூரிய சஞ்சாரம் உங்களுக்கு 120 நாட்கள் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு. ஜூன் 15 முதல் ஆகஸ்ட் 16 வரை, நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரை, 2025 பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை உள்ள காலகட்டங்களில் சூரியன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முயற்சி வெற்றி பெறும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் முயற்சி வெற்றி பெறும். பாக்கியஸ்தான குருவால் செல்வாக்கு, சொல்வாக்கு உண்டாகும். நினைத்தது நடந்தேறும். குரு பார்வைகளும் 6ஆம் இட சனியும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள், கலைஞர்களின் நிலை உயரும். தொழிலில் முதலீடு செய்தும் முன்னேற்றம் இல்லை, முயற்சிகள் செய்தும் ஆதாயமில்லை என்ற நிலை இனி மாறும். புதிய உத்திகளால் தொழிலை விரிவு செய்வீர்கள். லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு, குறிப்பாக அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி மாறும். பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திறமைக்கேற்ற பொறுப்பு உண்டாகும். பெண்களுக்கு செல்வாக்கு வெளிப்படும். கணவருடன் இருந்த சச்சரவுகள் நீங்கும். திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். பொன்பொருள் சேரும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். கல்வியில் மாணவர்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்பு படிக்கும் எண்ணம் நிறைவேறும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். நெஞ்சுவலி, வயிற்று வலி, உடல் பலவீனம், சுவாச பிரச்சனை, பிபி, சுகர் என ஏதாவது ஒரு பாதிப்பிற்கு வயதான கன்னிராசி அன்பர்கள் ஆளாகலாம். ஆனால் சிகிச்சையால் குணமடைவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். உறவினர் உங்களை தேடி வருவர். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். குலதெய்வ அருளால் குடும்பத்தில் குறை தீரும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும்.
பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கன்னிராசி அன்பர்கள் பரிகாரமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விஷ்ணு துர்க்கையை வழிபடுவது சுபம் கிடைக்கச் செய்யும். துளாராசி அன்பர்களே, சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடியவர். தன காரகனான குரு பகவான் மே 1 முதல் ராசிக்கு 8 சஞ்சரிக்கிறார். குரு ராசிக்கு 3, 6ஆம் இடத்திற்கு உரியவர். அந்த இரண்டும் மறைவு ஸ்தானம் என்ற நிலையில் இப்போது அவர் சஞ்சரிக்கும் இடமும் 8ஆம் இடமும் மறைவு ஸ்தானமே. முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். உடல்நிலையில் சங்கடம் தோன்றினாலும் விரைவில் குணமடைவீர்கள். அஷ்டம குருவின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12இல் பதிவதால் செலவுகள் அதிகரிக்கும். அசையா சொத்து வாங்குவீர்கள். பணியாளர்கள் சிலர் வெளிநாட்டு வேலைக்கு செல்வீர்கள். குருவின் 7ஆம் பார்வை ராசிக்கு 2இல் பதிவதால் பணவரவு அதிகரிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். குருவின் 9ஆம் பார்வை ராசிக்கு 4இல் பதிவதால் ஆரோக்கியம் மேம்படும். வாகனம் சொத்து வாங்குவீர்கள். 5இல் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனை, சங்கடம் தோன்றும். பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை தோன்றும். உயர்கல்வி முயற்சியில் தடை ஏற்படும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும். 6ஆம் இட ராகுவால் ஆற்றல் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உண்டாகும். நினைத்ததை நினைத்தபடி செய்வீர்கள். வழக்குகள் முடிவிற்கு வரும். 12ஆம் இட கேதுவால் செலவு அதிகரிக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். கல்வி வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி ஜெயமாகும். ஜூலை 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், டிசம்பர் 16 முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரையிலும், மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரையிலும் உள்ள காலகட்டங்களில் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றம் உண்டாகும். பணியாளர்கள் விரும்பிய மாற்றத்தை கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு வழியில் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சி வெற்றி பெறும். குருவின் பார்வைகள் 6ஆம் இட ராகு, 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் உங்கள் உயர்வை உண்டாக்குவர். புதிய சொத்து வாங்குவீர்கள். பொருளாதாரம் கூடும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வரும். தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். பெற்றோரின் கனவை நனவாக்குவீர்கள். சிலர் புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். உற்பத்தி அதிகரிப்பால் லாபம் தோன்றும். இதுவரை உழைப்பிற்கு மதிப்பில்லை என்ற சங்கட நிலை இருந்த பணியாளர்களுக்கு நிலை மாறும். ஊதிய உயர்வு, புதிய பொறுப்பு ஏற்படும். பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களுக்கு குரு பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் முன்னேற்றத்தை தரும். ஆரோக்கியம் உண்டாகும். மேற்கல்வி முயற்சி வெற்றி தரும். வேலைவாய்ப்பு உண்டாகும். திருமண வயதினருக்கு வரனமையும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குருவின் பார்வை வாக்குஸ்தானத்திற்கு உண்டாவதால் பொதுத் தேர்விலும் போட்டித் தேர்விலும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். சுவாச பிரச்சனை, அல்சர், மன அழுத்தம் என பாதிப்புக்கு உண்டான நீங்கள் அவற்றிலிருந்து குணமடைவீர்கள். குருவின் பார்வை தன சுகஸ்தானத்திற்கு உண்டாவதால் வருமானம் உயரும். சொத்து, பொன், பொருள் சேரும். விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். துளாராசி என்பவர்களை பரிகாரமாக தினந்தோறும் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு இன்னல்கள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் அவ்வப்போது அதிரடியாகவும் செயல்படுவீர்கள். இதுவரை ராசிக்கு 6இல் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே 1 முதல் ராசிக்கு 7இல் சஞ்சரித்து சங்கடங்களை தீர்ப்பார். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தருவார். விற்காததை விற்க வைப்பார். வாங்க நினைத்ததை வாங்க வைப்பார். யோகமான காலமாக அமையும். குலதெய்வ அருள் சேரும். சுப நிகழ்ச்சி நடக்கும். 7இல் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் ஜென்ம ராசி 3, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் இனி உடல் மனதில் உற்சாகம் உண்டாகும். ஆரோக்கியம் மேம்படும். திருமண வயதினருக்கு வரனமையும். முடங்கிய தொழில் முன்னேற்றம் அடையும். துணிச்சல் அதிகரிக்கும். தைரியமுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். வியாபார வளர்ச்சியால் லாபம் அதிகரிக்கும். சனி 4இல் சஞ்சரிப்பதால் வாகனம், சொத்து, வசதி வாய்ப்பு பெருகும். மனம் சந்தோஷத்தை தேடும். அலைச்சல், வேலைப்பளு, காலம் கடந்த உணவு, உறக்கத்தால் உடல்நல குறைவு உண்டாகும் என்றாலும் குருவின் பார்வை ராசியில் படுவதால் பாதிப்பு குறையும். 5ஆம் இட ராகுவால் குடும்பத்தில் நெருக்கடி, சலசலப்பு ஏற்படும். பிள்ளைகளால் கவலை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து, நிலப்பிரச்சனை உருவாகும். 11ஆம் இட கேதுவால் பொருளாதாரம் உயரும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் முயற்சிகள் வெற்றி பெறும். ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் அக்டோபர் 17 வரையிலும், 2025 ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றம் உண்டாகும். முயற்சிகளில் ஆதாயம் தோன்றும். வியாபாரம், தொழில், வேலையில் உயர்வு ஏற்படும். விருப்பம் நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும். பொது பலனாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் உண்டாகும். தேவையாவும் நிறைவேறும். பொன்னும் பொருளும் சேரும். அந்தஸ்தும் அதிகாரமும் உண்டாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நினைப்பது நடந்தேறும். வரவேண்டிய பணம் கேட்டது கிடைக்கும். உடல் பாதிப்பு நீங்கும்.
தொழிலில் சிலருக்கு சுபிட்ச காலம் என்பதால் தொழில் விருத்தியாகும், லாபம் அதிகரிக்கும். சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள், வெளியூர் வெளி மாநிலங்களில் கால் பதிப்பீர்கள். பணியாளர்களுக்கு வேலையில் பிரச்சனை, குடும்பம் ஓரிடம் வேலை ஓரிடம் என்ற நிலை மாறும். உழைப்பிற்கேற்ற சம்பளம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும், உடல் பாதிப்பு விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையும் குழந்தை பாக்கியமும் பெறுவீர்கள். புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். மாணவர்களுக்கு 7ஆம் இட குருவால் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என்ற மேற்கல்விக்காக செல்வீர்கள். உடல்நிலையில் குருவின் பார்வையால் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் விலகும். நீண்டகால நோய் பாதிப்பு குறையும் அல்லது முற்றிலும் குணமாகும். சித்தா, யோகா, பாரம்பரிய முறைகளால் ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் 7ஆம் இட குருவால் குடும்ப சங்கடம் விலகும். பொன் பொருளுடன் சொத்தும் சேரும். சிலர் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய யோகமும் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, பரிகாரமாக தினந்தோறும் சிவன் மற்றும் குரு பகவானை வழிபட்டு வர உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் மதிநுட்பத்தால் எதிர்ப்பை சமாளிக்கும் ஆற்றலும் சாதுரிய பேச்சால் எதிரியையும் நண்பராக்கும் திறனும் பெற்றவர்கள். இதுவரை ராசிக்கு 5இல் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே 1 முதல் ராசிக்கு 6இல் சஞ்சரித்து பலன் தரப்போகிறார். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ராசிநாதன் மறைந்தால் நற்பலன் கிடைக்காது. அதே நேரத்தில் அஸ்தமனம் வக்ரகாலத்தில் நற்பலன்கள் தருவார். குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் ராசிக்கு 2, 10, 12ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் பணவரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். சுப செலவு ஏற்படும். சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். 3இல் உள்ள சனி முயற்சிகளை எல்லாம் லாபமாக்குவார். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நினைத்தது நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை வழங்குவார். சொத்து சேரும். தடைப்பட்ட செயல்களை தொடர வைப்பார். ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட நிலை உண்டாகும். 4ஆம் இட ராகுவால் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும். உடல்நிலை ஒரு நேரம் போல் மறுநேரம் இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை வரும். எடுத்த செயலை முடிக்க முடியாமல் போகும். 10இல் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழிலில் தடைகள் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பாராத மாற்றம் உண்டாகும். மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், செப்டம்பர் 17 முதல் நவம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14ஆம் தேதி வரையிலும் உள்ள காலகட்டங்களில் சூரியனின் உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரங்களால் நெருக்கடிகள் விலகும். தொழில் பணியில் வளர்ச்சி ஏற்படும். வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். உடல் பாதிப்பு விலகும். பணவரவு அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 3ஆம் இட சனி 120 நாட்கள் சூரியனின் சஞ்சாரம் மற்றும் 90 நாட்கள் செவ்வாயின் சஞ்சாரத்தால் செல்வாக்கு உயரும். பணவரவு அதிகரிக்கும். சொத்து சேரும். குடும்பத்தில் நிம்மதி உருவாகும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும். புதிய தொழிலில் லாபம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சி நடக்கும். தொழிலில் தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை, தொழில்காரகன் சனி முயற்சி ஸ்தானத்தில் 10இல் கேது என 3ம் சாதகமாக இருப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் வரும். பணியாளர்களுக்கு ஜீவனம் பலம் அடைவதுடன் சனி சாதகமாக இருப்பதால் உங்கள் நிலை உயரும். வேலை நிரந்தரமாகும். புதிய பொறுப்பு, உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம், பணி உயர்வு உண்டாகும். பெண்களுக்கு 6ஆம் இட குருவால் எதிரியின் கை மேலோங்கும். உடல் உபாதை விலகும். தைரியம் கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் பணியில் புதிய பொறுப்பும் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். கணவரின் ஆதரவால் பொன் பொருள் சேரும். மாணவர்களுக்கு குரு பார்வை வாக்குஸ்தானத்திற்கு உண்டாவதால் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பொது தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும். சிலர் மேற்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். உடல்நிலையில் 6ஆம் இட குருவால் உடல்நலக் குறைவு ஏற்படும். சுவாச பிரச்சனை, சிறுநீரக கோளாறு, மூட்டு வலி, கர்ப்பப்பை கோளாறு என பாதிப்பு உண்டாகும் என்றாலும் அவற்றிலிருந்து நிவாரணம் நிச்சயம் உண்டு. குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் அதாவது குடும்பஸ்தானத்தில் விழுவதால் குடும்ப பிரச்சனைகள் தீரும். பணவரவால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். சொத்து சேரும். சிலருக்கு புதிய வீடு அமையும். தம்பதியர் நல்ல புரிதலுடன் செயல்படுவீர்கள். சுப நிகழ்ச்சியும் பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, தினந்தோறும் பரிகாரமாக வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டால் வாழ்வு செழிக்கும். மகர ராசி அன்பர்களே, சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள். இதுவரை ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடத்தை உண்டாக்கிய குரு பகவான் மே 1 முதல் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். 5இல் குரு சஞ்சரிக்க அனைத்தும் வெற்றியாகும். செல்வாக்கு உயரும். 12 ஆண்டுகளுக்கு பின் வாழ்வில் யோகத்தை தரப்போகிறார். 5இல் சஞ்சரித்து வளம் தரும் குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு 9, 11 இடங்களில் விழுவதால்
உங்களுக்கு உடல்நிலை சீராகும், உற்சாகம் அதிகரிக்கும், உயர் பதவியும் பொறுப்பும் ஏற்படும், எதிரிகள் பணிவர், மண்ணை தொட்டாலும் பொன்னாகும், தடைபட்ட வருமானம் வரத் தொடங்கும், முடங்கிய முயற்சிகள் இனி நடக்கும், நம்ப முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். ஏழரை சனியால் வருமானத்தில் நெருக்கடி ஏற்படும், குடும்பத்தில் குழப்பம் தோன்றும், கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகும் சூழ்நிலை உண்டு. ஆனால் சனியின் பார்வை லாபஸ்தானத்திற்கு உண்டாவதால் வருமானம் அதிகரிக்கும். ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் சனியின் கெடுபலன் குறையும். 3ஆம் இட ராகுவால் தொய்வான பணிகள் நிறைவேறும், முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், வியாபாரம் தொழில் லாபம் கூடும், எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும், நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும். 9ஆம் இட கேதுவால் தெய்வ பலம் கூடும், பெரியோரின் ஆசி கிடைக்கும், சிலர் கோவில் திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள். ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரையிலும், அக்டோபர் 15 டிசம்பர் 15 வரையிலும், 2025ஆம் வருடம் மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் சூரியன் உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் இக்காலத்தில் அந்தஸ்து உயரும், சட்ட சிக்கல் மறையும், நெருக்கடி விலகும், உடல்நிலை மேம்படும், வியாபாரம் தொழிலில் உயர்வை ஏற்படுத்துவார், வேலை தேடுவோரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார், புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும், அரசியல்வாதிகள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள். குருவின் பார்வைகள் மற்றும் 3ஆம் இட ராகு 120 நாட்கள், சூரியன் 90 நாட்கள், செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்வை வளமாக்குவார். அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீசும், வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி என அனைத்திலும் உங்கள் நிலை உயரும், சொத்து சேரும், சுப நிகழ்ச்சி நடந்தேறும், நோய் பாதிப்பு நீங்கும், தொழிலில் தடை விலகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும், வாடகை லீஸ் இடங்களில் தொழில் செய்பவர்களுக்கு அந்த சொத்தை சொந்தமாக வாங்கும் நிலையும் உண்டாகும், பணியாளர்கள் ஆதரவு அதிகரிக்கும். 5ஆம் இட குரு அதிர்ஷ்டம் அளிப்பார், பணிபுரியும் இடத்தில் பொறுப்பு ஏற்படும், எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும், அரசு பணியாளர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், பெண்களுக்கு அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண வயதினருக்கு வரன் அமையும், பணிபுரியும் இடத்தில் பொறுப்பு கூடும், சிலர் வீடு கட்டி குடியேறுவீர்கள். 5ஆம் இட குருவால் மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும், மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி பலிதமாகும், விரும்பிய கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். உடல்நிலையில் உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் குறையும், வைத்திய செலவு கட்டுப்படும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கை சிறக்கும், விருப்பம் பூர்த்தியாகும், பொன் பொருள் சேரும், குழந்தை பாக்கியம் உண்டு, பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், பூர்வீக சொத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும், குலதெய்வ அருள் சேரும். மகர ராசி அன்பர்களே, பரிகாரமாக கிருஷ்ண பகவானை மற்றும் நாராயணரை தினமும் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். கும்பராசி அன்பர்களே, சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் உங்களுக்கு குரு பகவான் மே 1 முதல் 4ஆம் இடத்தில் சஞ்சரிந்து பலன்கள் தரப்போகிறார். தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள், வாகனம் நவீன சாதனங்களை வாங்குவீர்கள், பொது வாழ்வில் புகழ் உண்டாகும், எதிர்பார்த்த பொறுப்பு வரும் என்றாலும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றக்கூடும். நாளில் சஞ்சரிக்கும் குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களில் உண்டாவதால் நன்மை அதிகரிக்கும், உடல் பாதிப்பு குறையும், தொழில் பணியில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த முயற்சி நிறைவேறும், அரசியல்வாதிகளுக்கு பதவி தேடி வரும், வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும், குடும்பத்தில் நெருக்கடி தீரும். சனி ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் செயலில் தடை தாமதம் உண்டாகும். 7.5 சனியால் எளிதான வேலை கூட உங்களுக்கு இழுபறியாகும் சூழல் உண்டு. உறவுக்கும் உங்களுக்கும் இடைவெளி தோன்றும், வாழ்க்கை துணையுடன் அதிருப்தி ஏற்படும், கூட்டுத் தொழிலில் பிரச்சனை, வருமானத்தில் சிக்கல் ஏற்படும். 2ஆம் இட ராகுவால் வரவில் தடைகள் தோன்றும், வருமானத்தில் நெருக்கடி உண்டாகும், எதிர்பார்ப்பு இழுபறியாகும். 8ஆம் இட கேதுவால் உடல் பாதிப்பு உண்டாகும், வாகன பயணத்தில் சங்கடம், எதிர்பாராத விபத்தை சந்திக்கலாம், வேலைப்பளு அதிகரிக்கும். சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் மே 1 முதல் மே 13 வரையிலும், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்களில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும், நோய்கள் மறையும், புதிய தொழில் முயற்சி வெற்றி பெறும், பதவி உயர்வு கிடைக்கும். 4ஆம் இட குருவின் பார்வைகளும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் உங்கள் சங்கடங்களை விளக்குவர், பிரச்சனை மறையும், எதிர்பார்ப்பு நிறைவேறும், அரசு வகையில் நன்மை சேரும், ஆரோக்கியம் சீராகும், தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழிலில் 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் மூடப்பட்ட தொழில்கள் கூட இக்காலத்தில் திறக்கப்படும் வாய்ப்புகள் உண்டு. உற்பத்தி அதிகரிக்கும், முயற்சி இனி வெற்றியாகும், ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்களுக்கு 10ஆம் இடம் பலமடைவதால் சங்கடங்கள் தீரும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும், ஊதியம் அதிகரிக்கும்,
எதிர்பார்த்த சலுகை பதவி உயர்வு கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். தடைப்பட்ட பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் பிரச்சனையை தவிர்க்கலாம். பணியில் புதிய பொறுப்பு உண்டாகும். உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனை உருவெடுத்துக் கொண்டே இருக்கும் என்பதால் உடல்நலனில் கவனம் தேவை. கல்வியில் மாணவர்களுக்கு கட்டாயம் அக்கறை தேவை. தேர்வு முடிவில் வெற்றி கிடைத்தாலும் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க சிறிது விடாமுயற்சி தேவைப்படும். உடல்நிலையில் ஏதேனும் சங்கடம் தோன்றியபடி இருக்கும். அல்சர், ஜீரண கோளாறு, கருப்பை பிரச்சனை, பரம்பரை நோய், தொற்று நோய் என சங்கடங்கள் தோன்றும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்குள் சில நேரம் பிரச்சனை ஏற்படலாம். ஆனாலும் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தால் சரி செய்யப்படும். குடும்பத்தில் நெருக்கடி தீரும். தம்பதிகளுக்குள் சில நேரம் பிரச்சனை ஏற்படலாம். பிள்ளைகளின் நலனில் கவனம் செலுத்துவீர்கள். பொன் பொருள் சேரும். சேமிப்பால் சொத்து உயரும். கும்பராசி அன்பர்களே, நவகிரக வழிபாட்டால் உங்கள் வாழ்வு வளமாகும். மீனராசி அன்பர்களே, குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை அடையக்கூடியவராக இருப்பீர்கள். மே 1ஆம் தேதி முதல் மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்காத திருப்பம், மாற்றம் உருவாகும். செல்வாக்கு, தன்னம்பிக்கை எல்லாம் தளர ஆரம்பிக்கும். குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். கூட்டுத் தொழிலில் நெருக்கடி விலகும். லாபம் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். திட்டமிட்ட பணிகளை முடிப்பீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். சனி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடி, வீண் அலைச்சல், எதிரிகளால் இடையூறு, எதிர்பாராத செலவு தோன்றும். வரவேண்டிய வருவாயில் தடை தாமதம் உண்டாகும். உடல்நிலையில் சங்கடம், உறவுகளிடம் பகை உண்டாகும். உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆசை அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். எதிர்பார்ப்பு கூடும். பணம் பறிபோகும் வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அவமானம் ஏற்படும். முயற்சிகள் இழுபறியாகும். 7ஆம் இட கேதுவால் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை உண்டாகும். தீயவர்களின் சேர்க்கை உண்டாகும். கூட்டுத் தொழிலில் சங்கடம் தோன்றலாம். இருப்பினும் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன் சந்தரிக்கும் போது உங்களுக்கு ஆதாயம் கூடும். யோக நிலை உண்டாகும். மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், டிசம்பர் 16 முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரையிலும் உள்ள காலகட்டங்களில் செயல்களில் வெற்றி உண்டாகும். முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். வழக்கில் வெற்றி சேரும். நோய் பாதிப்பு விலகும். குரு பார்வையாலும் சூரியனின் 120 நாட்கள் சஞ்சாரத்தினாலும் செவ்வாய் 90 நாட்களும் நன்மை அளிப்பார்கள். இதனால் பிரச்சனைகள் தீரும். தடைப்பட்ட முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் உயரும். ஆரோக்கியம் சீர்படும். நல்ல வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். வருமானம் அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். பணியாளர்களும் ஒத்துழைப்பார். நஷ்டத்தில் சென்று கொண்டிருந்த தொழில்களும் இக்காலத்தில் லாபம் காணும். உற்பத்தி அதிகரிக்கும். வருமானம் உயரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். கடந்த கால பிரச்சனைகள் மறையும். ஊதியம் உயரும். சலுகை கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி ஏற்பட்டாலும் முடிவில் பாராட்டு கிடைக்கும். பெண்களுக்கு குரு பார்வைகளால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு மனவாழ்வு அமையும். பிரிந்த கணவருடன் மீண்டும் சேர்வீர்கள். பொன் பொருள் சேரும். புதிய நண்பரால் சங்கடத்திற்கு ஆளாகலாம். எதிர்பாலினத்திடம் கவனம் தேவை. மாணவர்களுக்கு குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைப்பதுடன் விரும்பிய கல்லூரியில் சேர்வீர்கள். உடல்நிலையில் கட்டாயம் கவனம் தேவை. ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பதும் நேரத்திற்கு உறங்குவதும் அவசியம். யோகா, தியானம், நடைப்பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தை சீர்படுத்தும். குரு பார்வையால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிள்ளைகளின் கல்வி, வேலை, திருமண முயற்சி நிறைவேறும். சொத்து சேரும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, பரிகாரமாக இந்த வருடம் வாரந்தோறும் வியாழக்கிழமை குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அர்ச்சனை செய்ய உங்கள் வாழ்வு சிறக்கும்.